இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. எங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் 2 பேரும் ரோடு வச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க. ஆனால் உண்மையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் கரெக்டாக ஒரு ரிசல்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இந்த வந்து ஸ்டாப் ஆகுது. நானும் நிறைய பார்த்துருக்கேன் மாட்டாமே போட்டுக்கணும். ஆரம்ப காலத்தில் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. கம்பெனிலே வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து முதல் 3 வருஷம் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வாங்கிக்கிறாங்க. சக்ஸஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு ஜெட்டு மாதிரி பண்ணிட்டாங்க. அதான் போயிட்டு இல்லை சார், இப்போ அதுதான் அவங்க ஜெட்டு மாற்றுறது மாதிரி இது நம்ம வந்து பண்ண முடியுது. எல்லாமே ப்ரோக்ராம்டு ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே ப்ரோக்ராம். நீங்கள் நீங்களே பிஜிஎம் எஃப்ஐ சொன்ன மாதிரி அது அவன் வந்து ஹோண்டா கம்பெனிக்காரன் வந்து அது எல்லாமே ப்ரோக்ராம்டு அப்படின்னு சொல்லி பிரபலப்படுத்திட்டாங்க. ஆனால் மித்த கம்பெனி அதை வந்து சொல்லலை. ஆனால் நம்ம தான் புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பெட்ரோல் எவ்வளோ போகணும், இந்த சிகேபி சென்சார் சிக்னல் கொடுக்கும்போது அந்த இடத்துல பெட்ரோல் எவ்வளோ மிக்சர் இருக்கணும், அது எவ்வளோ கால்குலேட்டர் வேல்யூ எவ்வளோ இருக்கணுன்றது சக்திவேல் சொன்ன மாதிரி எவ்வளோ துல்லியமாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே நீங்கள் ஓரங்கட்டி வச்சுட்டு டக்குன்னு ஒரு இன்ஜெக்டர் போட்டோன்னா அது சரியாயிடுச்சுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் இப்போ கேட்குறேன். அப்படி அந்த நம்ம 4 போகலாம். அப்ப நமக்கு நம்ம தேவையில்லை. அப்ப ஒரே இல்லம்மா, நீங்க சொன்னது கரெக்ட் சக்திவேல். அதை ட்ரிம் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அதை எர்த்தோட வேல்யூ வந்து குறைக்கும். அதாவது இசிஎம்லேருந்து வரக்கூடிய எர்த்தை வந்து குறைக்க சொல்லி அங்கே வரக்கூடிய குறைக்கும் போது பழைய மாடல், அதாவது இதுக்கு முன்னாடி போட்டிருக்க இன்ஜெக்டரோட எவ்வளோ ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே கிட்ட தான் அதால் கொண்டு வர முடியும். ஆனால் துல்லியமாக இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே என்ன இன்ஜெக்டர் போட்டுக்குன்னு நம்ம வந்து அதை மழுக்கடிச்சிட்டு நம்ம ஈஸியை வந்து ஏமாற்றி இங்கே வந்து பண்ணுறோம். ஆனால் ஈஸி என்ன நினச்சிக்கிறோம், என்கிட்ட பழைய இன்ஜெக்டர் தான் இருக்குது அப்படின்றது அதுக்கு நினச்சிக்கிறோம். ஆனால் எப்போ வந்து கால்குலேட் பண்ணோம்னா ஓட்டு சென்சார் கொடுக்கக்கூடிய தகவல் வந்து என்னடா ஒவ்வொரு தடவையும் அது வந்து ட்ரிம் பண்ண சொல்லிக்கிட்டே வருது அப்படின்னு போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஈஸி வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா, அது ஒன்று தான். ஓகே, அதுக்கு தான் வந்து கால்குலேட்டட் வேல்யூ வந்து இருக்கக்கூடிய ஒரு BS6 வாகனங்கள் எதுன்றதை கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது முடிஞ்சவொன்னு நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதாவது இதெல்லாம் கரெக்டாக துல்லியமாக கணிச்சு ஒரு ஓடக்கூடிய ஒரு வண்டி இருக்குது, அது எந்த வண்டி அப்படின்னு சொல்லுங்கள். குணா சார் மன்னிக்கணும், இவரும் குறுக்க பேசிட்டார். அடுத்து நவீன் வேற கை தூக்கி இருக்கார். ரொம்ப நேரமா கை வலிக்குதா நவீன்? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் யூஸ் பண்ணுற இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் டைப் தான் சொல்லுவாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜெக்டர் ஒரு விடுதலை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியும். நிறைய தெரியுமா வந்ததால் லைட்டாக வைக்காம அதாவது இன்னும் திறக்கிறதுக்கு முன்னமே லைட்டாக அந்த மாதிரி அப்படின்ட்டு ஒரு 2 தடவை லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணால் அது வந்து திறந்து சக்ஸஸ் வந்து தெரியும். இது வந்து யூஸ்வலாகவே நடக்கக்கூடிய ப்ரோக்ராம். இந்த இடத்துல ஒரு 3 வருஷத்துக்கு எவ்வளோ தெரியும், அதே ஒரு 4 வருஷம் அது அடிப்படையில் வந்து கூடுதல் வந்து அதிகமாக முடியும். அது வந்து இந்த சீக்வன்ஸ் நடக்கும் அப்படின்றத தெரியும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டாங்க நம்மளுடைய இன்ஜெக்டர் கொடுத்துமே டைரிங் இப்போ டைரிங் கால்குலேஷன் பண்ணுறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஸ்பார்க்கு 2 இன்ஜெக்டர் நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து எதை வந்து கொடுத்துக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே இது ஏன் கால்குலேட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் ஒன்று இருக்குது, அந்த ரன்னிங் ஆரம்பிக்கும் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ட் வந்து 2 தடவை தெரியும், ஃபஸ்ட்லேயே தெரியும், அடுத்து வர எக்ஸாம்லேயே தெரியும். அப்போ இந்த இப்போ தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபயரிங் நடக்கும். 2 ஃபயரிங் நடக்கும். எந்த இடத்துல ஸ்பார்க் வந்து பவர் ஸ்பார்க் அதாவது ஸ்டார்ட் பண்ண முடியுது. இப்போ கொடுக்கக்கூடிய ஆர்பிஎம் 600 to 700 கொடுத்துட்டோம். அப்போ எந்த இடத்துல அந்த ஆர்பிஎம் கொடுத்துருக்கோம், அந்த ஆர்பிஎம் 1300 1400 மாறும். அந்த ஆர்பிஎம் எடுத்து அதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல 3 வருஷம் எவ்வளோ தெரியுது, அதே 4 வருஷம் கூட தெரியுதுன்றாங்க. ஈஸியிலே அதாவது ஆரம்ப ஆர்பிஎம் வந்து அதிகப்படிய கார்பன் சேர்ந்து இருக்கு. மேக்ஸிமம் இது வந்து தவறு தான். ஆனால் எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம
கஸ்டமர் வந்து நம்ம சொல்ற மாதிரி எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேரிட்டிக்கலாக பார்த்தா இது வந்து ஒரு தவறான விஷயம். அதாவது ப்ரோக்ராமே மாற்றணும். ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராம் வந்து கரெக்டான முறையில் நம்ம மாற்றி இல்ல ப்ரோக்ராமை மாத்தல குணா சார். ப்ரோக்ராமை கொள்றோம். ஆமா, ப்ரோக்ராமை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கிறோம். ஆமா, இல்ல அதுதான் அந்தமான் சக்திவேல் வந்து கரெக்டா சொன்னாரு. ஒவ்வொன்றுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. எவ்வளவு பெட்ரோல் உள்ள போகணும் அப்படின்ற கணிச்சு வச்சிருக்காங்க, முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்பரேட்டர்ல வந்து ஒரு மெயின் ஜெட்டை மாத்துறாங்க, ஒரு ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட ஹோலை மாத்துறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஏர் ஸ்க்ரூ வந்து கரெக்டா டியூன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மேனுவலா நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணாலுமே வந்து அங்க வந்து ஸ்பார்க்கோட இன்டென்சிட்டியை கூட்டணும். ஏன்னா இங்கிட்டு பெட்ரோலோட அளவை வந்து கூட்டினீங்க அப்படின்னா ஸ்பார்க்கோட வேல்யூ வந்து கூட்டணும். ஸ்பார்க் பிளக் வந்து இன்னும் வந்து ஷார்ப்பா இருக்கணும். அதே மாதிரி ஏர் ஃபில்டர் ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஏர் வந்து உள்ள வரணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ BS6ல நீங்க ஒரே ஒரு இன்ஜெக்டர் தூக்கி மாட்டினதுக்கு அப்புறம் வண்டி சரியாயிடுச்சுன்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை? நான் மாற்றவங்கள சொல்றேன். அப்ப மேப்னு ஒரு வேல்யூ இருக்கு. நம்ம மேப் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த மேப் சென்சாரோட ஃப்ளோ ரேட் வந்து கணிக்கணும். அதே மாதிரி ஏர் ஃபில்டர் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கணும். உள்ள இன்ஜினோட வேக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஸ்பார்க் வந்து இன்னும் வந்து ஸ்பார்க் நிறைய ஸ்பார்க் வந்து கொடுக்கணும். இப்போ நீங்க வந்து ஸ்பார்க்கோட இன்டென்சிட்டியை வந்து கூட்டணும். அதே மாதிரி அந்த அது என்ன சொல்றது, அந்த ஓட்டோ சென்சாரோட துல்லியத்தை வந்து இன்னும் கூட்டணும். அந்த ஓட்டோ சென்சார் இன்னும் வந்து இப்போ இன்ஜெக்டரோட இது வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஓட்டோ சென்சார் இன்னும் வந்து அதுக்கு வேல்யூவே மாற்றணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த இன்ஜெக்டரை வந்து பண்ணணும். ஏன்னா கம்பெனிக்காரனுக்கு தெரியாதா இதை தூக்கி இன்னொரு இதை தூக்கி போடணும் 5 வலுவில். அதுக்கடுத்து அவன் வந்து ஒரு இன்ஜெக்டரை மாத்துறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி ECUல எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக அந்த மேப் சென்சாரு எல்லாத்தையும் வேல்யூ எல்லாத்தையும் மாற்றி கரெக்டாக வந்து பண்ணி தான் வந்து பண்ணுவான். நம்ம ஒரு இன்ஜெக்டர் தூக்கி போட்டோன்னா சரியாயிருச்சுன்னு சொல்றது மட்டும்தான் தவறு. மித்தபடி வந்து நான் போடக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலை. போடலாம். போட்டால் கண்டிப்பாக வந்து ரிச் மிச்சர் கார்பன் டெபாசிட் அதிகமாகும். ஈஸியாக வந்து கார்பன் வந்து அந்த பிஸ்டன் மேலே வந்து அதிகப்படியாக படிஞ்சிரும். அப்போ கம்ப்ரஷன் வேல்யூ ரேஷியோ வந்து குறைஞ்சிரும். திரும்ப சீக்கிரமே வந்து அந்த வண்டி வந்து பழுதாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அதுதான் என்னோட. சரி, சொல்லுங்கள் குணா சார், நீங்கள் சொல்லி முடிச்சிருங்க. அடுத்து இந்த பெட்ரோல் டேங்க்ல இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் அழுத்தத்தையும் சொல்லி முடிச்சிருங்க. அடுத்தது போகலாம். இதை வந்து ஓரளவுக்கு நேராக பண்ணி ஓடிக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சில கஷ்டம் வந்து இப்போ அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சார் இன்ஜெக்ஷன் மாற்றி கொடுத்தாங்க வாங்கியே வர்றாங்க. அது பெரிய இஷ்யூ ஆனாலும் வாங்கி வந்து மாற்றிட்டு ரெடி பண்ணி போகிற கஷ்டம் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமாக இருக்காதுதான் என்ன. சரியா? ஓகே சார். அப்புறம் சார் இல்லை அந்த இதையும் சொல்லிடுங்க. ஆக்டிவாவோட ரோல் ஓவர் வால்வு, ஒன் வே வால்வு எல்லாம் பற்றி பேசிட்டு இருந்தோம் உள்ள நேரம். அதையும் சொல்லிடுங்க. ஆமாம் ஆமாம். அது எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை வந்து ஒரு ரோல் அதுக்கப்புறம் மொத்தம் 3 வாரம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில வாரம் மட்டும் சிங்கிள் 10 வாரம் மட்டும் இருக்கும். அப்படி இருக்கிறது என்ன வச்சுருப்பாங்க, அது வந்து அட்மாஸ்பியர் மேம்படுத்த போய் அதுக்கப்புறம் கேள்வி வந்து 10 வாரம் வரும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த 2 வாரம் இல்லாமல் எப்பா பாலகிருஷ்ணன் கொஞ்சம் மியூட் போடுங்க. அப்புறம் நூர்தீன் அடிக்கடி வீடியோ ஆன் பண்ணி முன்னாடி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஊத்து என்னன்னு தெரியல, கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, தயவுசெய்து கவனிங்க. சார் சொல்லுங்க சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் பிரஷர் வந்து பெட்ரோல் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் நடக்கும். எப்படி பிரஷர் அட்மாஸ்பியர் இல்லாமல் இந்த பெட்ரோல் ஃப்ளோ கரெக்டாக நடக்கும். எல்லாரும் ஒரு சொன்னீங்க. இப்போ நான்